இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லன்ச் டேட்க்கான க்ரூம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் ஜூடியோலேருந்து வாங்கினேன் இந்த ட்ரெஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது குவாலிட்டி வைஸ் அண்ட் தென் லைக் கலர் வைஸுமே ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போலாம் என்னன்னு தெரியல, ரொம்ப மைல்டான கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஃபஸ்ட்டுலாம் ஒரு காலத்தில் ராமராஜ் மாதிரி கலர் கலராக போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தேன். இப்போ என்னென்னு தெரியல, இந்த லைட் கலர் மேலே தான் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருந்தது. ஃபிட் வைஸ் ரொம்பவே கரெக்டாக இருந்தது. பட் இந்த கையில் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருந்தது. பட் ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு போடும்போது. ஸோ இது கூட பேர் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு வாட்ச் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வாட்ச் வந்துட்டு ஃபாஸ்ட் ட்ராக்லேருந்து இருக்குது என்கிட்ட. இது வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான். ஸோ இது வந்து இதுவுமே கலருமே வந்து ரொம்ப டார்க் கலர் தான். பட் கையில் வந்து வியர் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருந்துச்சு கையில் பேர் பண்ணும்போது. ஸோ இது வந்துட்டு இன்னமும் நான் இது வந்து ஒரு கிஃப்ட் தான் எனக்கு வந்திருந்தது. ஸோ இது வந்துட்டு இந்த மேலே இருக்க அந்த டெம்பர் கிளாஸ் கூட நான் எரிக்காமல் இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நிவ்யாவிலேருந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட ஸ்மெல் வந்துட்டு சொல்லவே வேணாம். நிவ்யா பிராண்டில் இருக்க எல்லாமே வந்து ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நல்லாவே வந்து கையிலையும் அப்சர்வ் ஆகிடும், நல்லாவே நம்மளை மாய்ஸ்சரைஸாகவே வச்சுருக்கோம் ஒரு டே ஃபுல்லாக. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட் வந்து நிவ்யா தான். ஸோ வந்துட்டு நான் அதையுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் இந்த கம்பல், எல்லா ட்ரெஸ்க்குமே இந்த கம்பல் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். என்னன்னு தெரியல, ஒரு கம்ஃபர்டபுளான இயரிங் வந்துட்டு எனக்கு அந்த ரிங் தான். ஸோ கையில் போட்டுருக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு சின்ன பேங்கிள் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அதையும் எடுத்துகிட்டு ஸோ எல்லா அக்சஸரியுமே போட்டாச்சு. ஸோ தலை வந்து சிக்கு எடுத்துகிட்டு ஸோ அது கொஞ்சம் காற்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கும் எடுத்துகிட்டு ஸோ ஃபேனையும் போட்டுட்டு ரெடி ஆயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டாட் அண்ட் கீ மெயின் பிராண்ட் வந்துட்டு டாட் அண்ட் கீ. எனக்கு இந்த டாட் அண்ட் கீ பிராண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். வந்துட்டு ஃபுல் வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ரிலேட்டடான ஃபுல் வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் சேனலில். ஸோ இது வந்துட்டு நான் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸ்கின்னில் வந்துட்டு எனக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே காட்டல. ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த டாட் அண்ட் கீ பிராண்டில் இருக்க மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், நைட் க்ரீம் ஆகட்டும், சீரம் ஆகட்டும், அண்ட் தென் எவ்ரி திங் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு டாட் அண்ட் கீழே இந்த மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா அக்வாலஜிகா பிராண்டில் உள்ள ஒரு சன்ஸ்க்ரீன் வந்துட்டு நான் இதையும் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு ஈக்குவலான ப்ராடக்ட் தான். டாட் அண்ட் கீக்கு ஈக்குவலான ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு இந்த அக்வாலஜிகா பிராண்டில். இதுவுமே எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது. சேம் அது என்ன ஒரு ப்ராசஸ் பண்ணுதோ ஸோ அதே ப்ராசஸ் தான் வந்துட்டு இந்த பிராண்டும் பண்ணுது. ஸோ இதுவுமே நான் கண்டிப்பாக இந்த பிராண்ட் உள்ள ஒரு சன்ஸ்க்ரீனோ இல்லை மாய்ஸ்சரைசரோ எது வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா நானுமே எல்லாத்தையும் வியர் பண்ணிக்கிட்டு முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அப்புறம் பொட்டு சூஸ் பண்ணி அதையுமே வச்சுக்கிட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறமா மெயினான விஷயம் வந்துட்டு லிப்ஸ்டிக் இல்லாமல் எதுவுமே கம்ப்ளீட்டே ஆகாது. நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய பேர் என்ன மாதிரி இருப்பீங்க, லைக் எந்த மேக்கப்பும் போன